Hi friends, welcome back to my channel. Temple Diaries vlogல மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம விஜயவாடால இருக்கக்கூடிய டிடிடி டெம்பிள், அதாவது விஜயவாடா திருப்பதி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கோயிலை என் கூட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள். திருப்பதிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பிறந்து வாழ்ந்துட்டு, ஆனால் விஜயவாடா மாதிரி ரொம்ப தூரமான ஒரு ஊரில் வந்து செட்டில் ஆகினப்போ நாங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னென்னா திருப்பதிக்கு போக முடியல அப்படிங்கிறது தான். எங்களோட குறைய தீர்க்குற மாதிரி 2022 வருஷம் ரொம்ப சமீபமாக தான் இந்த கோயில் வந்து விஜயவாடாவில் வந்து கட்டப்பட்டது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இனாக்ரேஷன் மார்ச் மாதம் 2022 பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜயவாடாவோட கேபிட்டல் சிட்டியான அமராவதி போகிற வழியில் வெங்கடாபாலம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப காம்பேக்டாக, ஆனால் அதே நேரத்தில் நமக்கு திருப்பதி போயிட்டு வந்த அதே ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். ரொம்ப இப்போ கட்டப்பட்ட கோயில் தான் அப்படிங்கிறனால ஸ்டில் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கும் இன்னும் வேலைப்பாடு வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இன்னும் கூட பார்த்திங்கன்னா இந்த சிலையெல்லாம் வந்துட்டு நிறையா ஓப்பன் பண்ணலை. அதே மாதிரி இந்த ஊர்வலத்துக்காக வைப்பாங்க இல்லையா கடவுளுடைய வாகனங்கள், அதெல்லாம் வந்து ஸ்டில் வந்து இன்னும் ஓப்பனே பண்ணல. அப்படியே பெட்டி பேக்கிங்கில் கவர் கூட பிரிக்காமல் அங்கங்கே வச்சுருக்காங்க. ஆனால் பெருமாள் சன்னதி வந்து ரொம்ப அழகாக செட் பண்ணி ஆஸ் இட் இஸ் நமக்கு வந்து திருப்பதி பெருமாளை பார்த்த அதே ஒரு ஃபீலிங்கை கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஒரு டிம் லைட்டில் அழகாக விளக்கு வெளிச்சத்தில் நமக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இருந்தது. பார்க்க வந்து ரொம்ப நிம்மதியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி போய் நம்ம அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்கி ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் பார்த்தா நமக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமோ அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கேயும் இருந்துச்சு. ஸோ கோயிலுடைய முகப்புலேருந்து நம்ம போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முன் ராஜகோபுரம். ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க, பார்க்கவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ தான் கார்டன் ஃபெசிலிட்டிஸ், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல விஸ்தாரமான பார்க்கிங் இருக்குது. காருக்கு தனியாக, பைக்ஸ் தனியாக. வெளிப்பக்கம் வந்து நம்ம வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். கோயில் வாசல் வரைக்குமே நம்ம வந்து போய்க்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இங்கே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாய்லெட்ரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து காரை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கிட்டு, ஆனால் என்னென்னா நிழல் கிடையாது, மொட்டை வெயிலில் நிறுத்த வேண்டியிருக்கு. நிறுத்திட்டு டக்குன்னு நம்ம வந்து இறங்கி உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரமும் அதை கருவறையும், அதுக்கு இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மீதி பிளேஸஸ். அதாவது இங்கே தனியாக வந்து தாயார் சன்னதி இல்லை. ஸோ ஒரே ஒரு கருவறை மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த கோயிலுமே வந்து இன்னும் கட்டப்படலை. ஃப்யூச்சரில் கட்டுவாங்களான்னு ஐடியா இல்லை. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மடப்பள்ளி அந்த மாதிரி ஐட்டம்ஸ், இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா லட்டு கவுண்டர் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படியே பின்னாடி பக்கம் வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலினுடைய கோபுரம். அதாவது கருவறைக்கு மேல் பகுதி ரொம்ப அழகாக வந்துட்டு கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு திருப்பதி வந்து ஒரிஜினல் கோல்டு, இங்கே வந்து தங்க கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கெலாம் வந்து சிலை வேலைப்பாடெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோ நுட்பமாக பழைய காலத்தில் கட்டின கோயிலில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்த்து வந்து இந்த கோயிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த தொன்மை மாறாமல் அந்த லுக்கு வந்து எப்படி கொண்டு வராங்கன்னு தெரில. மேபி வந்து நீங்கள் வந்து ஆர்கிடெக்சரில் யாருனா இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கட்டின கோயில் மாதிரியே இல்லை. லிட்ரலி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. இதை சுற்றி வந்து பார்க்குறப்பே நமக்கு தெரியும். அதே மாதிரி கோயிலுக்குள்ளே அந்த சுகந்தம், அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே போனோன்னா அந்த ஒரு வாசனை இருக்கும்ல, அந்த மஞ்சள் குங்குமம் அந்த எல்லாம் கலந்த மாதிரி ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து ஒரு வாசனையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கோயில் அந்த சாமிக்கு தேவைப்படுற அந்த ஊர்வலத்துக்கு கொண்டு போகிற வாகனங்கள் அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் எதையுமே பிரிக்கவே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கோயில் சுற்றி ஒரு பக்கம் வந்துடலாம். கண்டிப்பாக நான் வந்து எந்த கோயில்லையுமே மெயின் கடவுள், அதாவது கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை வந்து வீடியோ எடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து ஒரு வாட்டி பாருங்கள். இங்கே பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை, ஏன்னா புதுசாக திறக்கப்பட்ட கோயில் அப்படிங்கிறனால வீடியோ எடுக்கவும் யாரும் எந்த தடையும் சொல்லலை. ஆனால் நமக்குன்னே ஒரு கட்டுப்பாடு நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து கோயிலை சுற்றி மட்டும்தான் வீடியோ எடுத்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இங்கே வந்து லட்டு கவுண்டர் இருக்குது. பட் எல்லா நாளும் திருப்பதி லட்டு நமக்கு கிடைக்காது. புதன்கிழமைகளில் மட்டும் நமக்கு திருப்பதியிலேருந்தே வந்து இங்கே வந்து லட்டு கொண்டு வந்து விற்கிறாங்க. ஸோ அன்றைக்கி மட்டும் கிடைக்கும். நாங்கள் போனது புதன்கிழமை இல்லைனால எனக்கு லட்டு கிடைக்கல.
நார்மலாக வந்துட்டு ஒரு தயிர் சாதம் மட்டும்தான் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு பெருமாளையும் சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நான் போயிருந்தேன். டிசம்பர் 5ஆம் தேதி. இந்த வீடியோ எடுத்து இத்தனை மாதம் கழித்து இன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் ஸோ பெருமாளோடைய அனுகிரகம் வந்து வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் கூட கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டு இதை வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். சரி, கோவிலோடைய டைமிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்குமே கோயில் திறந்திருக்கும். எல்லா நாளும் இதே டைமிங் தான். விசேஷ நாட்களில் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே திறப்பாங்களாம். ஸோ கண்டிப்பாக விஜயவாடா வந்தீங்க அப்படின்னா முக்கியமான கோயில் லிஸ்ட்டில் இந்த கோயிலையும் வச்சுட்டு மறக்காமல் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகான கோயில். விஜயவாடாவில் இருக்கக்கூடிய மீதி கோயில்களை பற்றியும் நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். டெம்பிள் டைரிஸில் இருக்கிற மீதி வீடியோஸையும் பார்த்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until TD signing off. Thank you.